வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடியில் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து நிறைய நண்பர்கள் என்ன மாதிரி எவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்ன எடுக்கணும், அடுத்து வந்து நம்ம வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ரெண்டு விதமான தகவல்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், அதாவது பகுதி ஏ தமிழ் மொழி கட்டாய தேர்வு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 50 மதிப்பெண்களுக்கு 30 கேள்விகளை கொண்டதாக இருக்கும். அடுத்து வந்து தேர்வுக்கான கால நிமிடங்கள் 30 நிமிடங்கள் தான். இதில் வந்து 30 கேள்விகள் 30 நிமிஷத்தில் நீங்கள் எழுதணும். மொத்தமாக 50 மதிப்பெண்கள். தமிழ் மொழியில் தகுதிக்கேர்வான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு அளவில் இருக்கும். அடுத்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் 40% எடுத்தால் மட்டுமே முதன்மை தேர்வு விடைத்தாளின் அடுத்த கட்ட மதிப்பீட்டிற்கு தகுதியுடையது. அதாவது 40% அப்படிங்கிறப்போ 50 மதிப்பெண்களில் 40% அப்படிங்கிறது வந்து 20 மார்க் வரும். ஓகேவா? நீங்கள் 50ல் அப்போ 20 மார்க் எடுத்தீங்க, 50க்கு 20 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக மெயின்ஸ் பேப்பரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே விளக்கமாகவே போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்த கொஷின் 30 நிமிடங்கள், 50 மதிப்பெண்கள், மொத்தமாக 20 மதிப்பெண்கள் எடுக்கணும். 40% அப்படின்றது 20 மதிப்பெண்கள் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு பகுதியாக முதன்மை பாடம் மெயின்ஸ் பேப்பர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கொள்கொறி மதிப்பெண் ஓஎம்ஆர் சேம் அதே தான். 150 கொள்கொறி, அதாவது எம்சிக்யூ டைப் தான் கொள்கொறி அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கொறி அப்படின்றது 3 மணி நேர கால ஒற்றைத்தாளை கொண்டிருக்கும். அதாவது 3 மணி நேரம் 150 கேள்விகள். அடுத்தது இதில் வந்துட்டு கேள்விகளோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 150. என்னென்ன சப்ஜெக்ட்டுங்க? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஆங்கிலம், தமிழ் அறிவியல், சமூக அறிவியல் அப்படின்றது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, இங்கே கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது இருக்கும். எல்லாருக்கும் சேம் ஒரே மார்க் தான் இருக்கும். எல்லாருமே இந்த மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றது கிடையாது. பிசி, எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஆகிய பிரிவினருக்கு 30% மதிப்பெண்கள். அதாவது 150ல் 30% அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க். பொது பிரிவினருக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40% 60 மார்க். ஸோ இங்கே தெளிவாகவே போட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி பேசிஸில் வர்றவங்க எல்லாருக்கும் 45 மதிப்பெண்களும், பொது பிரிவில் வர்றவங்க எல்லாருக்கும் 60 மதிப்பெண்களும் எடுக்கணும். நீங்கள் அந்த பர்சன்டேஜை வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா பர்சன்டேஜ்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 45 அப்படின்றது கம்யூனிட்டியில் வரக்கூடிய நபர்களுக்கு 45, பொது பிரிவில் வர்றவங்களுக்கு 60 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஆனால் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை வச்சே வருமா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒருத்தரும் எவ்வளோ தனிப்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ வேக்கன்சியை பொறுத்து ஒரு கம்யூனிட்டிலையும், ஏன்னா பிசிக்கு ஒரு கட் ஆஃப், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஏஎஸ்சி அந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி கட் ஆஃப் தான் வரும். ஸோ அதனால் எல்லோரும் வேறு மதிப்பெண்கள் தான் இருப்பீங்க. வேறு கட் ஆஃப் மார்க் தான் அவங்களும் வந்து அதில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது தேர்வை தகுதி பெறுறதுக்கான, நீங்கள் தேர்ச்சி பெற்றதுக்கான ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் தானே தவிர இந்த மார்க்கை வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்னா போக முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த 45, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இருக்காங்கள, இந்த 45க்கு மேலேயும் பொது பிரிவில் போட்டி போடுறவங்களா இருந்தால் 60க்கு மேலேயும் தான் இருக்கும். இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பொது பிரிவினர்னால் 60 தான். 60க்கு கீழே எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து 59 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் பேப்பர்லேயே ஃபெயில். அதனால் உங்களை கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 45க்கு மேலே கட் ஆஃப் இருக்கும். பொது பிரிவினர்னா 60க்கு மேலே கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ அது வேக்கண்ட்டை பொறுத்து நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம்.
எவ்வளோ வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி வீடியோ அப்படின்றது நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கிங்க. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அதை பற்றின தெரியும். ஸோ கடைசியாக நான் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் தகவல்கள் அப்படின்றது இதில் வந்து பெருசாக ஒன்றும் மென்ஷன் பண்ணலை. குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள்னு போட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்துத் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் பொதுப்பிரிவினருக்கு 40% மதிப்பெண்கள் விண்ணப்பதாரர்கள் தகுதியுடையவர். அடுத்து வந்து எம்பிசிடிசி இது கம்யூனிட்டி பேசிஸில் வர்றவங்களுக்கு 30% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். இது அரசாணை என்ன அதெல்லாம் ஓகே. நமக்கு 40, 30 அப்படின்றது தெரிஞ்சால் போதும். வேறு எதுவும் தகவல்கள் இதில் வந்து கொடுக்கல. அதனால் நீங்கள் டைரெக்டாக இந்த பாயிண்டில் வந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ். அடுத்து வந்து மெயின்ஸ் பேப்பரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு நகர்வு போகிறோம். அப்படிங்கிறப்ப என்ன வைப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ இருக்கா இல்லை மற்றது ஏதாவது இருக்கான்னா எதுவும் கிடையாது. டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் சிவிக்கு நீங்கள் வந்து தாராளமாக போயிடலாம். இதற்கு அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது சிவி மட்டும்தான். இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது அது இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. தமிழ் பாஸா, அடுத்து வந்து மெயின்ஸ் பேப்பர் கட் ஆஃபில் வர்றீங்களா, இதுக்கு அடுத்ததாக சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தர் தமிழ் வழி கல்வி அப்படின்னு கொடுத்துருந்துருப்பீங்க. கடைசியாக பார்த்தா இப்போ தமிழ் வழி கல்விக்கான சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் போனால் சிவியில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்காக தான் அவங்க ஒரு ஆளை எக்ஸஸாக கூப்பிடுறது, 4க்கு 5 பேராக கூப்பிட்றது அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுதலாக இப்போ டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் செலக்ட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒன்றும் இல்லை, டிடபிள்யூ கேண்டிடேட்னா அதுக்குன்னு ஒரு வேக்கண்ட் ஒதுக்கியிருப்பாங்கள்ல, அந்த பிரிவில் தான் நீங்கள் செலக்டே ஆகிருப்பீங்க. அப்படி அங்கே போகும்போது அது இல்லை அப்படின்றப்போ நீங்கள் செலக்ட் ஆனதே வந்து ஒரு ராங்கானதாக தான் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பிரிவில் என்ன அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். சேம் இது டிடபிள்யூக்கு மட்டும் கிடையாது. சேம் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்விக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், எஸ்ன்னு கொடுத்துட்டு போகிறப்ப எனக்கிட்ட 12th வரையும் தான் தமிழ் வழி கல்வி இருக்குது, டிகிரிக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தேர்வுக்கும் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு தேர்வுக்கு மினிமமாக ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், சம்திங் யூஜி பிஜி எதுவாக வேணால் இருக்கட்டும், அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு தேர்வு எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன். அந்த தேர்வு வரைக்குமே, அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்குமே நமக்கு தமிழ் வழி கல்வி அப்படின்றது இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் தான் சேம் எல்லா கேட்டகிரிலையுமே. இப்போ வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி அதுலேயும் வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா அதுலேயும் இருந்து ரிஜெக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன அப்ளை பண்ணினீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 100க்கு 100% உண்மையாக இருக்கணும். இந்த 80% இருக்கலாம், 50% இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கான்செப்டே கிடையாது. 100க்கு 100% அதில் இருக்கிறது எல்லாமே அப் டு டேட்டாக அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து சிவியில் இருந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதையும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது சிவி போகிறோம் அப்படின்னா போகிற எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. அதில் 1:1.25 அது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். 1:1.25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 4 நபர்களுக்கு 5 நபர்களை கூப்பிடுவாங்க. அதாவது 4 வேக்கண்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒரு ஆளுக்கு வேக்கண்ட் வந்து இல்லாமல் போகும். ஸோ சிவி போகிறோம் அப்படின்னா சிவி போகிற எல்லாருக்கும் அந்த வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தருக்கு 5 பேரில் 4 பேருக்கு கிடைக்கும், யாரோ ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைக்காம போகும். அது வந்து மேபி சர்டிஃபிகேட் இப்போ வந்து கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கு கிடைக்காம தான் போகுன்றது கான்செப்ட் இல்லை. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் சர்டிஃபிகேட் நல்லா, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவன் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து கடைசி மார்க் எடுத்து உள்ளே போகிறோம்னாலும் கிடச்சிரும். ஸோ அதனால் சர்டிஃபிகேட் சிவியில் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவினாலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தானே, அது ஒரு ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை தான் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் மேபி அதில் தவறுகள் நடக்கும்போது அதை யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே அதை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. அடுத்து வந்து இந்த மந்த்லேயே ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயே சிவி இருக்கும். அதுக்கு அடுத்த மாதத்தில் ஜாயினிங் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் எண்ட்லேயே கூட ஜாயினிங் இருக்கும்.
ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணி வச்சுக்கிங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.